கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பேசிக்கொண்டு வருகின்றேன். இல்லை, தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் அப்படிதான் சொல்லணும். எவ்வளவு ஒரு இன்பமான மானசீக பயணம். அடியேன் பேசும் பொழுதும் சரி, பார்த்தவர்களும் சரி, இப்படி ஒவ்வொரு தலங்களாக நம்ம இப்படி பேசி பேசி தரிசனம் செய்யும் பொழுது 276 இல்லை 278 அப்படின்னு மாறி இருக்கிற எல்லா எண்ணிக்கையும் இந்த பிறவியில் பார்த்துடணும் அப்படின்ற ஆசை நமக்கெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு தலம் நொடித்தான் மலைன்னு இருக்குது. அதுதான் அண்டங்கள்லாம் தாண்டி இருக்கக்கூடிய இறைவன் வாழும் இடம். அதனால் நம்மால் முடிந்த பாரத தேசம், இல்லை அகண்ட பாரத தேசம், ஏன்னா பாரத தேசம்னா இப்போ இருக்கக்கூடியது. அகண்ட பாரத தேசம் அப்படின்னு சொல்லும்பொழுது நேபாள், ஸ்ரீலங்கா இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களையும் சேர்த்து தேவார பாடல் பெற்ற தலங்களாக நாம் போற்றி மகிழ வேண்டும். அப்படி ஒரு பயணம். முதல்ல காவிரி, வடகரை சிதம்பரத்தில் ஆரம்பித்தோம். தென்கரை, அங்கேருந்து நேராக பாண்டிய நாட்டு தலங்கள், அங்கேருந்து கொங்கு நாட்டு தலங்கள், அப்படியே கரூரில் அது நிறைவடைந்து இப்போ நம்ம அனுபவிக்க இருக்கும் தலங்கள் நடுநாட்டு தலங்கள். இதை முடிச்சுட்டு தொண்டை நாட்டு தலங்கள் வரப்போகிறோம். இந்த நடுநாட்டு தலம் அப்படின்ற இந்த தலம் இது திருவண்ணாமலையை சுற்றி இருக்கு. இன்றைக்கி நாம் தரிசிக்க இருக்கும் தலம் பார்த்திங்கன்னா விருத்தாச்சலத்துலேருந்து 22 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா திருநெல்வாயில். திருநெல்வேலி அது வேற, இது திருநெல்வாயில் அறத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி என்ற நாமத்தோடு பெருமானும் பெருமாட்டியும் எழுந்தருளி உள்ளார்கள். ஆலமரம் தலவிருட்சம். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளாறு அப்படின்ற ஒரு அற்புதமான நதி இருக்கின்றது. இதை சுற்றி, அதாவது 7 துறைகள், இதனுடைய கரையில் பார்த்தீங்கன்னா 7 துறைகள், 7 சப்த ரிஷிகளால் வழிபாடு செய்த துறைகள், கோயில்கள் அப்படின்னு நம்பப்படுகிறது. எப்படி நவத்திருப்பதியை நாம் தரிசனம் செய்யணும்னா திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி அப்படின்ற ஆற்றங்கரையை சுற்றியே 9 பெருமாள் கோயிலையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையா ஸ்ரீவைகுண்டம், திங்கட்கிழமை திங்களுக்கானது நத்தம், அப்படின்னு நவக்கோள்களுக்கு எப்படி கும்பகோணத்தை சுற்றி சிவத்தலங்கள் இருக்கோ அதுபோல் திருமால் தலங்கள் நெல்லை மாவட்டத்தை சுற்றி இருக்கு. அங்கே ஒரு சிவ நவகிரக தலங்கள் அதுவும் ஒன்று இருக்குது. அப்படி அது எப்படி தாமிரபரணியில் அப்படியே ஒரு மாலை மாதிரி ஒவ்வொரு இடத்துல முத்து பதிச்சா மாதிரி தலங்கள் இருக்கோ அது மாதிரி இந்த வெள்ளாற்றை சுற்றி 7 துறைகள். துறைகள்னால் அப்படியே ஒரு இடத்துல பேங்க் ஆஃப் த ரிவர்ன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல 7 ரிஷிகள் வணங்கி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தலம் தான் இந்த தலம். இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சமயம் அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. கோயிலுக்குள்ளேயோ ஊரோ பாழ் பண்ணிடக்கூடாதே, பாழாக்கிடக்கூடாதே அப்படின்ற பொறுப்போடு அதிகார நந்தி இருக்கார் இல்லையா, விடை அப்படின்னு புகழப்படும் அவர் அப்படி திரும்பி பார்க்குறாராம். அவருடைய பார்வை பட்ட உடனே அந்த ஆறு அப்படியே பெரிய வெள்ளமாக வந்தது இல்லையா, அதெல்லாம் அப்படியே நின்றுடுச்சு. அதனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நந்தியம் பெருமான் அப்படி கொஞ்சம் தலையை சாஞ்சா மாதிரி தான் இருப்பார், அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இருப்பார். இந்த இடத்துல வரும்பொழுது தான் சம்பந்தருக்கு பெண்ணாடகம் அப்படின்ற இடத்துலேருந்து சம்பந்தர் சுவாமி இங்கே வரார். சுவாமி அவருக்கு முத்துக்கொண்டை, முத்து சிவிகை, ஒவ்வொரு இடத்துல ரொம்ப அழகாக சம்பந்தரை குழந்த மாதிரி சிவபெருமான் பார்த்துட்டார் இல்லையா. ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி, என்னுடைய தந்தை நீ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ரொம்பவே அற்புதமாக தன்னுடைய திருவிளையாடல்களாகட்டும் அருளிச் செயல்களாகட்டும் சம்பந்தருக்கு கொடுத்தார். அப்படி முத்து சிவிகை கொடுத்தார். சிச்சோ, குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வருதே, அதால் நடந்து வர முடியல, சின்ன குழந்தை, அதனால் அப்படி முத்து சிவிகைனா முத்து பல்லக்கு கொடுத்து அழகு பார்த்த தலம். இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து பாடியிருக்காங்க? தேவார மூவருள் ஒருவர் பாடினாலே அது அருள் பெற்ற தலம், மகாதலம். இந்த இடத்துல மூவரும் வந்து இறைவனை புகழ்ந்திருக்கின்றார்கள், சம்பந்தர், அப்பர், சுந்தரர். அது மட்டுமா, ஆதிசங்கரர் வந்த தலம் குகை நமச்சிவாயம் அப்படின்ற ஒரு பெரிய அருளாளர் திருவண்ணாமலையில் இன்றைக்கும் இருக்கார். குகை நமச்சிவாயம் அப்படின்றவருடைய ஆசிரமம், அவர் வாழ்ந்த இடம் இன்றைக்கும் நம்ம திருவண்ணாமலை போனால் பார்க்கணும். குரு நமச்சிவாயம், குகை நமச்சிவாயம், குரு சிஷ்யர்கள், இவர்களுடைய
பெரிய அருளாற்றல்களை எல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்டவர்கள் எல்லாமே இந்த திருவண்ணாமலையில் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த குகை நமச்சிவாயம் ஐயா வந்து வழிபாடு செய்த தலம், ராமலிங்க அடிகளார் வந்து வணங்கிய தலம், அதுதான் திருநெல்வாயில் அறத்துறை. இங்கே இருக்கக்கூடிய ஈசன் தீர்த்த புரீஸ்வரர். ஆலமரத்தை தலவிருட்சமாக வச்சுருக்காரு. திரிபுர சுந்தரி உடனாய தீர்த்த புரீஸ்வரரை வணங்கினால் வாகன வசதிகள் கிடைக்கும். எப்படி சம்பந்தர் பெருமானுக்கு நடக்க முடியல, குழந்தை கால் வலிக்கும்னு வாகன வசதி அப்படியே முத்துச்சிவிகை கொடுத்தாரோ, அதுபோல் நமக்கும் வாகனங்கள் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அந்த உலகியல் இன்பத்தில் ஒன்று தானே. அப்படி ஒரு வாகன வசதி வேண்டும் அப்படின்னா இந்த இடத்திற்கு வர வேண்டும். சப்த ரிஷிகள் ஒருவர் இங்கே வழிபாடு செய்த தலம், அதனால் தொன்மையான தலம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கங்களோடு இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களுடைய வயது ஆண்டு இதெல்லாம் கண்டறிய முடியாது. அப்படிப்பட்ட தொன்மையான தலத்தில் உறையும் ஈசனை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.